ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான ஆராதனா அப்படின்ற ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பமாகும் போது அவங்களுக்கே தெரியாம மர்மமான முறையில அவங்களுக்கு கருக்கலைப்பு அப்படின்றது நடக்குதுங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் இருக்கு அப்படின்னு கிராமத்தினர்கள் எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல அந்த கிராமத்துக்கு நம்ம ஹீரோ தன்னோட கர்ப்பிணி மனைவியை கூட்டிட்டு போறாருங்க. அதுவும் சினிமா கதை எழுதுறதுக்காக. அந்த இடத்துக்கு போனதுல இருந்தே ஹீரோவுடைய மனைவியை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வனப்பகுதிக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை காட்டுறாங்க. 4-5 சின்ன பசங்க ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு எனக்கும் பால் கொடுங்க, நானும் விளையாடுறேன் அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணுக்கெல்லாம் விளையாட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாலை ரொம்ப வேகமா அடிச்சிடறான். இவங்க விளையாடிட்டு இருக்கக்கூடிய இடம் வனப்பகுதிக்கு பக்கத்துல இருந்ததுனால அந்த பால் வனப்பகுதிக்குள்ள நுழைஞ்சிருதுங்க. அந்த சின்ன பொண்ணு நானே போய் பால் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் எடுக்கிறதுக்காக உள்ள போனவ பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறா. அந்த சின்ன பொண்ணு எதையோ பார்த்து பயந்து போயிருக்கா. அதை தொடர்ந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக. அங்க போய் பார்த்தா மனித எலும்பு கூடு அந்த இடத்துல கிடக்குதுங்க. சோ இந்த இடத்துல மனித எலும்பு கூடு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது, எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ந்து போறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பிரதீப்புங்க. நம்ம ஹீரோக்கு திரைப்படத்துக்காக கதை எழுதணும் அப்படின்றது ரொம்ப ஆசைங்க. அதனால இவர் நிறைய கதைகளை எழுதுறாரு. ஆனா சரியா வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூம் முழுக்க கசக்கி கசக்கி பேப்பர்ஸா போட்டு வச்சிருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோவோடைய மனைவி ஆராதனா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரெக்னன்சி டெஸ்டர் கிட்ட காட்டுறாங்க. அதுல டபுள் லைன் இருக்குங்க. ஆரம்பத்துல பிரதீப்புக்கு அது என்னன்னே புரியல. நம்ம ஆராதனா கோச்சிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரதீப் புரிஞ்சுக்கிறாரு தன்னோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியா ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. மனைவியை கட்டி அணைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோவோடைய அம்மா கிட்ட போய் சொல்றாங்க. ஆக்சுவலா ஹீரோவோடைய அம்மா வயசான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களால எழுந்து நடக்க முடியலங்க. அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால எப்போதுமே வீல் சேர்ல இருக்காங்க. சோ அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்ல அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஹீரோ கதை எழுதுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதே சமயம் ஹீரோவோடைய அம்மாக்கு உடல்நிலை அப்படின்றது ரொம்ப மோசமானதா மாறுதுங்க. ஒரு நாள் ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஹீரோ கிட்ட ஹீரோடைய அம்மா ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. உடல் நல குறைபாடு காரணமா தான் ஹீரோடைய அம்மா இறந்து போயிருக்காங்க. ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு கதறி அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடியுதுங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு கதை எழுதுற ஃப்ளோ கரெக்டா வரமாட்டேது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. சோ இந்த ஒரு சூழ்நிலையில அவங்க அம்மாவை இறந்து போயிட்டாங்களா, ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாரு. அதனால தன்னோட மனைவி கிட்ட எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படுது, நான் ஃப்ரெண்டோட ஒரு ட்ரிப் மட்டும் போயிட்டு வந்துறேனே அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோட சிச்சுவேஷனை ஹீரோடைய மனைவி புரிஞ்சுக்கிறாங்க. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் தன்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு போயிடுறாருங்க. அதே சமயம் அங்க போய் உட்காந்து எழுதுறதுக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, ஒரு டாக்டரா இருந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல வழக்கம் போல அவங்க பேஷண்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு புக் பப்ளிஷரை மீட் பண்றதுக்காக வராரு. அவருடைய கதையை பத்தி அந்த பப்ளிஷர் கிட்ட சொல்றாரு. சோ அந்த பப்ளிஷர் பாத்தீங்கன்னா ஒரு புக் ஒன்னு எடுத்து கொடுக்குறாருங்க. இந்த புக்ல இருக்கக்கூடிய கதை மாதிரி இப்பெல்லாம் வரதே கிடையாது. அந்த புக்ல இருக்கக்கூடிய உண்மை தன்மையை நீ கண்டுபிடிச்சு எழுதுன அப்படின்னா உன்னாலையும் அந்த கதை கூட கனெக்ட் ஆக முடியும், பாக்குற ஆடியன்ஸ்னாலையும் அந்த கதை கூட கனெக்ட் ஆக முடியும். உன் கைவசம் கதை இருக்கு, இந்த கதையை டெவலப் பண்ணி கொண்டு வா, நானே ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு இந்த பப்ளிஷர் சொல்றாருங்க. இந்த சூழல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு பிரெக்னென்ட்டான விமனுக்கு நம்ம ஹீரோன் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு தலை சுத்தல் வந்து அந்த இடத்துல மயக்க போட்டு விழுந்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோக்கு கால் வரும். அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாருங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட மனைவி நார்மலா தான் இருப்பாங்க, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில உனக்கு தேவையானது ரெஸ்ட் தான், நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னா கேட்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்ல, இனி நீ சொன்னாலும் சொல்லலனாலும் நான் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும், ஏன்னா ஹாஸ்பிட்டல்லே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தன்னோட மனைவியை வீட்டுக்கு கூட்டு வராருங்க. சோஃபால உட்கார வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு ஜக்குல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் போதே டிவியில ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சின்ன பசங்க விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல மனித ஸ்கெலட்டன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க இல்லையா, சோ அதை பத்தின நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட 1 வருஷமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் அதுல பெருசா எந்த ஒரு டீட்டெயிலையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அந்த கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய அமைதி வந்து சீர்குலைஞ்சு போயிருக்குது. இது யாரோடைய ஸ்கெலட்டன்ஸா இருக்கும், இங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மக்கள் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்காங்க, பீதியிலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துகிட்டு இருக்குதுங்க. இவர் நியூஸை பார்த்துக்கிட்டே அந்த டம்ளர் நிறைஞ்சு வழியிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு. பட் ஹீரோட மனைவி பிரதீப் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சாரி நியூஸ் பார்த்துட்டே கவனிக்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மனைவியை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடறாருங்க. பட் அந்த நியூஸை பார்த்ததுல இருந்தே இவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருக்காரு அப்படின்றது அவரோட நடவடிக்கையிலேயே தெரியுது. அதுக்கப்புறம் லேப்டாப்ல இந்த நியூஸ் சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு அந்த நியூஸை பார்த்ததுல இருந்து எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு தோணிக்கிட்டே இருக்குது, அதனால நீ கிளம்பி வா, நாளைக்கு நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போலாம்
போலாம் அப்படின்னு சொல்ல, எதுக்குடா ரிஸ்க் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. இல்ல போலாம் அப்படின்ற மாதிரி இவர் அவரோட ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்றாருங்க. அடுத்த நாள் காலையில இவர் ரெடி ஆயிட்டு தன்னோட மனைவி கிட்ட வந்து பேசுறாரு. ஒரு 2 நாள் தான், நாங்க போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோட மனைவி ரொம்ப கோவப்படுறாங்க. நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், எனக்கு வயசு வேற ஏறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே உனக்கு என்ன பிடிக்க மாட்டேது, சரி போய் எங்கான பொண்ணுங்களையே பாரு அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்ல, நான் என்னோட வேலை விஷயமா தான் போறேன். நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்து கதை எழுதுறேன்னா என்னால ஈஸியா கதை எழுத முடியும், அதுக்காக தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ தன்னோட மனைவியை சமாதானப்படுத்துவாரு. ஆனா மனைவி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. என்னடா இவ கோச்சிட்டே இருக்காளேன்னு சொல்லிட்டு, சரி நீ வரியா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா நம்ம ஹீரோன் ஆல்ரெடி ரெடி ஆகி பேக் எல்லாம் பேக் பண்ணி தான் கொண்டாந்து வச்சிருந்திருப்பாங்க. நீ பக்கா பிளானோட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பலான்னு கார் கிட்ட வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வருவாரு. மச்சான் நீ பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஹீரோட மனைவிக்கு ஃப்ரெண்டு வரதுல விருப்பமே இல்லைங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நம்ம வெளியில போறோம், சோ நமக்குன்னு ஒரு பிரைவசி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை கட் பண்ணி விட சொல்றாருங்க. ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு சரி நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் 2 பேருமே ரொம்ப தூரம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மாயாசூரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தையும் ரீச் பண்றாங்க. சுத்தமா செல்போன் டவரே இல்லைங்க. அப்போ அங்க ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடையில ஹீரோ போய் உட்கார்றாரு. அந்த டைம்ல ஹீரோட மனைவி காருக்குள்ள தூங்கிட்டு இருப்பாங்க. சுத்தமா நெட்வொர்க்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த டீ கடைக்காரர் வைஃபை இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பக்கத்து டேபிள்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்து ரொம்ப பிஸியா ஏதோ எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணோட பேரு பார்கவிங்க. அவங்க தான் இந்த படத்தோட டைரக்டருங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டே பண்றதுக்கு பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல செக் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பெருசா எந்த ஒரு டீடைலுமே உங்களுக்கு கிடைக்காது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனு கண்ணு முடிச்சு காரை விட்டு இறங்கி வருவாங்க. டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்கவி அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. அப்ப இந்த டீ கடைக்காரர் சொல்லுவாரு, இந்த மாதிரி இந்த ஊருக்கு இவங்க 2 பேரும் புதுசா வந்திருக்காங்க, நீங்க ஸ்டே பண்ணி இருக்கிற இடத்துலயே இவங்களையும் ஸ்டே பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அப்ப பார்கவி சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த கிராமத்து பிரசிடென்ட்டுக்கு சொந்தமான ஒரு வில்லா இருக்குதுங்க. அந்த வில்லால ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அப்புறம் இந்த ஊருக்கு புதுசா வரவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே பண்றதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. அதனால நான் கேட்டு பாக்குறேன், பட் நான் ப்ராமிஸா நீங்க அங்க தங்க முடியும்னு சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க, என்னோட மனைவி பிரெக்னென்ட்டா இருக்காங்க, அதனால தான் நான் இவ்வளவு தூரம் செக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி போலாம் அப்படின்னு பார்கவி சொல்றாங்க. நாங்க கார்ல தான் வந்திருக்கிறோம், வாங்க 3 பேர் ஒன்னாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா அந்த வில்லாவை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த வில்லாக்கு வெளியில நிறைய கார்லாம் நிக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷனா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் பார்கவி சொல்றாங்க, ஆக்சுவலா இந்த கிராமத்துல இருந்து நிறைய பேர் வெளியூர்ல போய் செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களோட பிசினஸ் அவங்களோட ஒர்க் எல்லாமே வெளியூர்ல அமைஞ்சிருக்குது. ஆனா வீக்கெண்ட் ஆனா எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து பார்ட்டி பண்றத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக வீக்கெண்ட் ஆனா சில பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க, அதனால தான் கார் நின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த இடத்தை ரீச் பண்றாங்க. பார்கவி ஏதோ ஒரு விஷயத்தை எழுதிக்கிட்டு இருந்ததா நம்ம பார்த்தலையா, அவங்க இந்த கிராமத்தை பத்தி தான் ரிசர்ச் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இந்த பிரசிடென்ட் கேட்கிறாரு, உன்னோட ரிசர்ச் ஒர்க் எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு, நல்லா எழுதிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு சார் அப்படிங்கும்போது, நீ பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட ஒரு வாட்டி காமிச்சிருமா, என்னதான் இருந்தாலும் நான் இந்த ஊர் பிரசிடென்ட் இல்லையா, சோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த மாதிரி நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது, கம்ப்ளீட் ஆன உடனே முதல்ல நான் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் சார், அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்ல, என்ன உதவி அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோனை கை காட்டி அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க இங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பிரசிடென்ட் உதவி செய்யற அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அப்ப கமல் அப்படின்ற ஒரு உதவியாளரை கூப்பிட்டு இவங்களுக்கு உதவிகளை எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்ல, அவரும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செய்யறாருங்க. முதல்ல இவங்க 2 பேரும் தங்க போற ரூம் போய் பாக்குறாங்க. ரூம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிருதுங்க. ஆல்ரெடி அங்க ஸ்டே பண்ணி இருக்கிறவங்க எல்லாம் ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி நம்ம ஹீரோவும் ஹீரோவோட மனைவியும் அந்த இடத்துக்கு போவாங்க. அப்ப நம்ம பார்கவி பாத்தீங்கன்னா, வாங்க நான் இவங்களை எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க. அங்க யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமலோட ஃப்ரெண்ட் யோகி, அதுக்கப்புறம் யாமினி அப்படின்ற ஒரு பொண்ணு, அது போக ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தி இருப்பாங்க. அப்ப நம்ம பார்கவி கேட்பாங்க, நீங்க என்ன விஷயமா இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவாரு, ஆக்சுவலா நான் கதை எழுதிக்கிட்டு இருக்கேன், அந்த கதை விஷயமா தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ நீங்க கதை எழுதுவீங்களா, அப்ப கண்டிப்பா புக் படிக்கிற பழக்கமும் இருக்கும், சோ உங்களுக்கு என்ன புக் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆத்தரோட பேரை சொல்றாருங்க. பார்த்தா அந்த ஆத்தரோட புக்கை நம்ம பார்கவியும் படிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த புக் விஷயத்துல ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஆராதனா வந்துடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்றாங்க. அப்போ இவங்க எல்லோருக்கிட்டையுமே ஆராதனா ஒரு கேள்வி கேட்கறாங்க, நாங்க இங்க வந்ததுல இருந்தே இந்த வில்லேஜர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்க, நீங்க வந்திருக்க கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க, காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இங்க பேய் நடமாட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க, கமல் வந்து இல்ல அப்படின்னு பச்சையா சொல்லிட முடியாது, பட் ஊருக்குள்ள இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற யோகி சொல்றான், ஆக்சுவலா பேய்னு யாரும் டைரக்டா சொன்னது கிடையாது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துல இருந்து தான் எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, உடனே கமல் கதையை சொல்றாருங்க. இந்த கிராமத்தை சார்ந்த 4-5 பசங்க ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்போ ஒரு பையன் வந்து ஃபுட்பாலை ரொம்ப வேகமா அடிச்சிடறான். அந்த பால் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு போறா. பார்த்தா அந்த இடத்துல ஹியூமன் ஸ்கெலட்டன்ஸ் எல்லாம் இருந்திருக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் சத்தம் போட எல்லோருமே அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல அது ஒரு ஹியூமன் ஸ்கெலட்டன் தான் அப்படின்றத உறுதி செஞ்சாங்க அப்படின்னு சொல்ல, இப்ப பார்கவி சொல்றாங்க, அந்த ஸ்கெலட்டனை ஆய்வு செஞ்சதன் மூலமா அது 30 வருஷம் பழமையானது அப்படின்றது தெரிய வந்துச்சு. பட் இது ஏன் நடந்தது, எப்ப நடந்ததுன்னு ஒண்ணுமே யாருக்கும் தெரியல. கடந்த 1 இயரா இது ஒரு மிஸ்ட்ரி வழக்காவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, கமல் சொல்றாரு, இந்த எலும்புக்கூடு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடமே சனிக்கிழமை
ஜே ஜே ஜேன்னு இருக்கும். இந்த எலும்பு கூடு கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்த மேல ஒருத்தன் சந்தேகப்பட்டுக்கிட்டு எவனுமே பார்ட்டி பண்றதுக்கு வரமாட்டேன்றானுங்க, ஆளுங்களே ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கமல் சொல்றாரு. உடனே யோகி சொல்றான், போதும் போதும், வந்த உடனே இவ்வளவு பெரிய கதையை சொல்லி அவங்கள ரொம்ப பயமுறுத்தி இப்பவே அமுச்சுட்டுருவீங்க போல, போக போக எல்லாம் சொல்லிக்கலாம், ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் யோகி பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை கவனிக்கிறாங்க. யார் இந்த பொண்ணு, இதுவுமே பேச மாட்டேன்றாங்க அப்படிங்கும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, சாரி நான் ஏதோ ஒரு சிந்தனையில இருந்தேன், அதனாலதான் பேச முடியல, என் பேர் யாமினி அப்படின்னு சொல்ல, யோகி சொல்றாரு, டாக்டர் எப்போதுமே ஏதோ ஒரு சிந்தனையில தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டாக்டரா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, நான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் தான் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறாங்க. சூப்பர், நீங்க இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும், உங்ககிட்ட நான் நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி யாமினி சொல்லிக்கிட்டு இருப்பா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா யாமினி ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போறா. இந்த யாமினி வேற யாரும் கிடையாதுங்க, இந்த வில்லேஜ் பிரசிடென்ட் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பொண்ணு தான். அவ போனதுக்கு அப்புறம் இந்த வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரா கிளம்புறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோவை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, இல்லடா நான் இல்லாத நேரம் பார்த்து அந்த பொண்ணு கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நார்மலா பேசுறதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. வீக்கெண்ட் ஆனா இவங்க பார்ட்டி பண்ணுவாங்க இல்லையா, சோ அந்த பார்ட்டிக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. பார்ட்டியை முடிச்சுட்டு எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிருவாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வில்லாக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஹீரோவோட மனைவி நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப திடீர்னு ரூமுக்குள்ள ஒரு அமானுஷமான சத்தம் கேட்குங்க. விருக்குன்னு கண்ணு முடிச்சு சுத்தியும் புத்தியும் பார்த்தா அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ அந்த வில்லாக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவரு சுத்தியும் அமானுஷமான சில சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அங்க அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இப்போ நம்ம ஹீரோயின் தூக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வருவாங்க. பட்டுன்னு கரண்ட் கட் ஆயிருதுங்க. கிச்சனுக்குள்ள அழுவுற சத்தம் கேட்கும். யாரது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே பாத்துக்கிட்டே வந்தா, யாமினி அப்படின்ற ஒரு பொண்ணை பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு தான் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணோட உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு. ஹீரோயின் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. உனக்கு என்னாச்சு யாமினி, இரு நான் பிரதீப்பை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப்னு சத்தம் போட கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணு வருவா. அக்கா நீங்க பார்கவி அக்காவை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல காட்டுக்கோயில்ல யாமினி அக்காக்கு என்னமோ ஒன்று ஆயிடுச்சா, எல்லாரும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யாமினிக்கு என்னமோ ஆயிடுச்சா, அவ இங்கதான் உட்காந்துக்கிட்டு இருக்கான்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாமினியை காணோம். அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்துல இருந்து போயிடுறா. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோனோட கண்ணத்துல என்னவோ இருக்கு அப்படின்றது தெரிய வருது. கண்ணாடியில போய் பார்த்தா அந்த பொண்ணு ரத்தத்தால ஹீரோனோட முகத்தை டச் பண்ணி இருந்திருப்பா. அந்த தடையும் இருக்குங்க. அதை டச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, பட்டுன்னு மறுபடியும் திரும்பி கண்ணாடியில பார்த்தா முகத்துல இருந்தா அந்த ரத்தக்கரை இல்லைங்க. சோ நம்ம ஹீரோனுக்கு இந்த இடத்துல அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. யாமினிக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லிட்டு போறா. நம்ம போய் பார்க்கலாம் வா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, உடனே நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. பட் இவங்களுக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியல. பார்த்தா வெளியில தான் இந்த பார்க்கவே நின்றுட்டு இருப்பாங்க. எங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு கேட்க, உடனடியா இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்துக்கு போவாங்க. போய் பார்த்தா உடல் கருகுன நிலையில இந்த யாமினின்ற பொண்ணு இறந்து கிடப்பாங்க. வில்லேஜ் பிரசிடென்ட் பக்கத்திலே உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராரு இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக. முதல்ல யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒருத்தர் விசாரணை பண்றாரு. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த வழியா தான் சார் வீட்டுக்கு போவேன், போற வழியில தான் நான் இந்த சம்பவத்தை பார்த்தேன், உடனடியா இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்றாரு. இப்ப யாமினியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அந்த இடத்துல தான் நின்னுட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஆபீசர் போயிட்டு விசாரணை பண்றாரு. இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் லவ்னு ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு தயங்குறா. தயக்கப்படாம உண்மையை சொல்லுவா அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு சொல்லிடுறா, ஆக்சுவலா யாமினி வந்து விமல் அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆக்சுவலா இந்த விஷயம் 2 நாளைக்கு முன்னாடி தான் வீட்டுக்கு தெரிய வந்து வீட்டுல ஒரே பிரச்சனையா இருந்தது. அந்த யோசனையிலேயே தான் யாமினி இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் போக சொல்லிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா யாமினிக்கான காரியம் வீட்டுல நடந்துகிட்டு இருக்குதுங்க. பக்கத்துல நின்று அவங்க அப்பா அழுதுகிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பையன் வேற யாரும் கிடையாது, யாமினியோட பாய் ஃப்ரெண்ட் தான். அந்த பையன் என்ன சொல்றானா, இவங்க 2 பேர்த்தோட லவ் மேட்டர் தெரிய வந்து சோ அவங்க அப்பா தான் வந்து இந்த பொண்ணையே கொன்னுட்டாரு, பொண்ணு இறந்துட்டு தான் போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த போலீஸ் ஆபீசர் சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. பட் விமல் சமாதானம் ஆக மாட்டேன்றான். பல்லாருன்னு ஒரு அற விட்டுறாரு. கொலை செஞ்சது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் பிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. இந்த பையன் அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போறான். சோ அந்த பொண்ணுக்கான இறுதி சடங்கு நடக்குதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்கவி எல்லாருமே ஒரு இடத்துல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்கவி சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இவ சூசைட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நல்லா இருந்த பொண்ணு திடீர்னு எப்படி செத்து போவா அப்படின்ற மாதிரி யோகியும் கேக்குறான். சரி அந்த பையனை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது டீ கடைக்காரர் அங்கதாங்க இருப்பாரு. அந்த டீ கடைக்காரர் சொல்லுவாரு, 5 வருஷமாவே வந்துட்டு யாமினியும் அந்த பையனும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சோ அவங்களோட லவ்லயும் எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் வீட்ல அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் பிரச்சனை போயிருந்திருக்குது. இப்போ நம்ம ஹீரோ கேக்குறாரு, காட்டுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்கு, அந்த கோயிலை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்க, இந்த டீ கடைக்காரர் சொல்றாருங்க, ஆக்சுவலா அது என்ன சாமினெல்லாம் எங்களுக்கு தெரியல, ஆனா மனுஷங்களை பலி கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்ட கோயில் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, இந்த கிராமத்தை சார்ந்த கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க அடுத்தடுத்து மர்மமான முறையில காணாம போயிட்டே இருந்திருக்காங்க. அவங்கள தேடி காட்டுக்குள்ள போகும்போது தான் காட்டுக்குள்ள இப்படி ஒரு கோயில் இருக்கு அப்படின்ற விஷயமே மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு தடை போட்டுட்டதா வந்து சொல்றாங்க அப்படின்னு டீ கடைக்காரர் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாருங்க. அப்ப அந்த கோயில்ல பூஜை பண்ணி பலி கொடுத்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்னானாங்க அப்படின்னு கேட்க, அவங்கள தான் போலீஸ்காரங்க பிடிச்சி தூக்குல போட்டாங்களே அப்படின்ற மாதிரி இந்த டீ கடைக்காரர் சொல்றாருங்க. இப்ப நம்ம பார்கவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச சில விஷயங்களை எல்லாம்
விஷயங்கள்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1700-800 காலகட்டத்துல இந்தியால பாத்தீங்கன்னா சில தக்கீஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது இது மாதிரியான ஆக்டிவிட்டில எல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இவங்க கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றதெல்லாம் வந்துட்டு சும்மா காசுக்காக எல்லாம் பண்றது கிடையாது. அவங்க ஒரு கடவுளை வழிபட்டு இருந்திருக்காங்க. அந்த கடவுளுக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த கடவுளை டார்க் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி தான் வழிபட்டு இருந்திருக்காங்க. ஆயிரக்கணக்கானோரை இவங்க பலி கொடுத்திருந்திருக்காங்க. இதையடுத்து 1830 காலகட்டத்துல இவங்களை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வேட்டையாடி இருந்திருக்காங்க. அதுல இந்த கும்பல் அப்படியே பிரிஞ்சு வேற வேற நாடுகளுக்கு போயிட்டாங்க. அதுல ஒரு கும்பல் தான் பாத்தீங்கன்னா மலேசியாவுக்கு வந்ததா வந்து இவங்க சொல்றாங்க. இப்பவும் அந்த கும்பல் இங்க இருக்காங்களா, அவங்க தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அதுக்கு நம்ம பார்கவி என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க தப்பிச்சு ஓடி வந்தவங்க மக்களோட மக்களா கலந்து காலப்போக்கில் அவங்களோட பிராக்டிசஸ் எல்லாம் மறந்து நார்மலாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோட டவுட் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில ஸ்கெலட்டன்ஸ் எல்லாம் கிடைச்சது இல்லையா, அதுக்கும் இப்ப இறந்து போன யாமினியோட டெத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது இவங்க கன்ஃபியூஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. இதா இருந்தாலும் யாமினியோட ரிப்போர்ட் வந்தா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல, இங்க ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கிறத நான் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோ வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இன்னும் 2 நாள்ல இவங்க சர்ச் பண்ணது எல்லாத்தையுமே சப்மிட் பண்ண போறதாவும் பார்கவி சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிக்குங்க. கண் முழிச்சிருவாங்க. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி குடிச்சிட்டு அந்த டம்ளரை கீழே வைப்பாங்க. பார்த்தா அந்த டம்ளர் மர்மமான முறையில காணாம போயிடும். எங்க போச்சுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு கருப்பு உருவம் உட்காந்து அந்த டம்ளர்லயே தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்படியே பயத்தோடையும் பதட்டத்தோடையும் திரும்பி பார்த்துட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. பயத்தோட உச்சகட்டத்துல நின்றுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ ரூம்குள்ள வந்துருவாருங்க. ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு எங்க போனேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ பேசுற விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க. நான் ஒன்னு சொன்னா கேப்பியா அப்படிங்கும் போது, சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லுவாங்க. அப்போ ரூமுக்கு வெளியில இருந்து மாயா மாயா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு நம்ம ஹீரோ உள்ள வர மாதிரி சவுண்ட் கேட்கும். கண்ணை திறந்து பார்த்தா இவ்வளவு நேரம் கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்களே அந்த உருவம் மர்மமான முறையில மறைஞ்சு போயிருந்திருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம கூட நின்றுட்டு இருந்தது நம்ம கணவரே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறந்து போயிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த ஹாப்பியோட சொல்றதுக்காக வந்திருப்பாரு. அதனால நம்ம ஹீரோன் தயங்கிட்டே, நீ சொல்லு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்தல்ல அப்படின்ற மாதிரி கேட்க, இங்க வந்ததுல இருந்து பயங்கரமா சுத்தி அடிச்சாச்சு, இனிமேல் வெளியில போறதா இல்ல, நான் உட்காந்து கதை எழுதலான்னு இருக்கிறேன். சோ நீ வெளியில போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பார்கவி, கர்ணா, யோகி இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியில போயிட்டு வந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோனு பாத்தீங்கன்னா அவங்க ஃபேஸ் பண்ண விஷயத்த தன்னோட கணவர்கிட்ட சொல்லாம சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை சொல்றதன் மூலமா கணவரோட வேலை கேட்டுடுமோ அப்படின்னு பயந்துட்டு சொல்லாமே விட்டுருவாங்க. இறந்து போன யாமினியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ரிப்போர்ட் எல்லாம் தரமாட்டோம், நீங்க போலீஸ்ல கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்க போலீஸ்ல தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எங்க இதெல்லாம் ஹைலி கான்ஃபிடென்ஷியலான மேட்டர், இதெல்லாம் யார்கிட்டயும் ஷேர் பண்ணக்கூடாது, இதனாலும் போலீஸ் மூலமா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. பார்கவி கமல் கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட்டை கேட்டா தரமாட்டேன்றாங்க, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமல் யோசனை பண்றாருங்க. அவரோட ஃப்ரெண்ட் யோகியா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ஒரு வீல் சேர்ல உட்கார வச்சு மாடியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறாருங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு யோகி கேட்க, ஆக்சுவலா உனக்கு அடிபட்டு இருக்கிற மாதிரி நடிடா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய மொத்த பேரும் உன்னை வந்து பாப்பாங்க, அப்ப ரிப்போர்ட் ரூமுக்குள்ள போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே இவரும் நடிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்போ டாக்டர் நர்ஸ் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நம்ம கமல் பாத்தீங்கன்னா ரூம்குள்ள போய் ரிப்போர்ட்டை தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா ரிப்போர்ட் கிடைக்கலங்க. மறுபடியும் வெளியில வந்து இன்னும் கொஞ்ச நேரம் எப்படியாவது ஹோல்ட் பண்ணு, நான் ரிப்போர்ட்டை எடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, தொடர்ந்து யோகி நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இந்த கேப்பை பயன்படுத்தி கமல் எப்படியோ ரிப்போர்ட்டை எடுத்துட்டாரு. நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் தானே, அவங்க இந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு பல அதிர்ச்சிகரமான விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க. யாமினி சாவறதுக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க. அதே சமயம் அவங்களுக்கு அபார்ஷனும் நடந்திருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி தான் வந்து இந்த யாமினியை கொலை பண்ணியிருக்காங்க. சோ தலையில முதல்ல அடிபட்டு இருந்திருக்குது. அதுக்கப்புறம் தான் அவங்க எரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. கொலையா யார் பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி யோகி கேட்க, அதுக்கு பார்கவி சொல்றாங்க, தலையில அட்டாக் பண்ணி கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் தீய வச்சு கொளுத்தி இருந்திருக்காங்க. சோ ஒரு எனிமி எப்படி அட்டாக் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி யாமினி அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச எலும்பு கூடுங்களுக்கும் யாமினியோட கொலைக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்கவி சொல்றாங்க. இப்போ இந்த கமல் கேட்கறான், ஒருவேளை இந்த தக்கீஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது இதை பண்ணிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ பதில் சொல்றாரு, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருந்த கொஞ்சம் பேர்த்தையும் போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கில போட்டுட்டாங்க. சோ அந்த சமூகத்தை சார்ந்தவங்க யாருமே இல்ல, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் இதே மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அப்பதான் இந்த கதையில இன்னொரு ட்விஸ்டுங்க. ஆக்சுவலா இந்த தக்கீஸ் எப்படி வந்து அந்த கடவுளை வழிபட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு கும்பலோ அந்த கடவுளை பலி கொடுத்து வழிபட்டு இருந்துச்சு. அந்த கும்பலை மாயக்காரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க இந்த மாதிரி பலி கொடுத்து வழிபடுறதன் மூலமா அவங்களுக்கு சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்றீங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப பார்கவி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன், டீப்பா எனக்கும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப யோகி சொல்றாரு, நாம ஏன் இந்த விஷயங்களை எல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கணும், இத போலீஸே பாத்துப்பாங்களே, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, பார்கவியும் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்த இடத்துலயே கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டை அவங்க கொண்டு போய் வைக்கிறதுக்கு மறந்துடுவாங்க. சோ அதனால அந்த ரிப்போர்ட்டை நம்மளே கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு அங்க போனா
அங்க இருக்கக்கூடிய டாக்டர் பாத்துருவாரு, பிரச்சனை ஆயிரும். நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்கவி பணம் கொடுக்குறாங்க. இதை முன்னாடியே செஞ்சிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ்காரங்களுக்கே இந்த ரிப்போர்ட் யூஸ் ஆகல, இதை பார்த்து இவ என்ன பண்ணாலோ அப்படின்னு கேட்க பட்டுன்னு நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, போலீஸ்காரங்க இதை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்க, ஏன் கேக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, சொல்லுங்க போலீஸ்காரங்க இந்த ரிப்போர்ட்டை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா போலீஸ்காரங்களுக்கு இந்த ரிப்போர்ட்ல இருந்து பெருசா எதுவுமே கிடைக்கல. ஏன்னா செத்து போன அந்த பொண்ணோட உடம்புல அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருந்தது. யார் கொலை செஞ்சிருப்பாங்கன்னு எந்த ஒரு சந்தேகப்படுற மாதிரி க்ளூவும் கிடைக்கல அப்படின்னு சொல்ல பட்டுன்னு நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான் கில்லரா இருப்பான் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் கில்லர் கிடையாதா அப்படின்னு கேட்க, இந்த பொண்ணை அட்டாக் பண்ண தூரம் அதோட மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பையனோட ஹைட்டுக்கும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணவரோடைய ஹைட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால இந்த பையன் கில்லர் இல்ல. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்ததுனால ஒரிஜினல் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுல நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாருங்க. அந்த பொண்ணோட ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு அபார்ஷன் பண்ணப்பட்டிருந்தா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. அந்த பொண்ணோட அப்பா இன்வால்வ்மெண்ட் இதுல இருக்குமோ அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சொல்றாங்க, இருக்கலாம் இல்லாமையும் போலாம். ஆனா அந்த அபார்ஷன் வந்து நார்மலா பண்ற மாதிரி இல்ல, சர்ஜிக்கலா இருந்தது, அதுவும் பழங்கால முறைப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. அதே சமயம் இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்றாருங்க. யாமினி எப்படி பிரெக்னென்ட் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அபார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த கிராமத்தை சார்ந்த நிறைய பேர் குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி சர்ஜிக்கல் முறையா அபார்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஏன் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு டாக்டருங்க, எனக்கு மெடிக்கல் ரீதியான விஷயங்கள் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கவே கேட்கறாங்க. என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அபார்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, அவங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப நடுராத்திரி குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேட்குங்க. கண் முடிச்சு பார்த்தா பவரும் இருக்காது. இங்க இருந்து இந்த சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அங்க ஒரு மெழுகுவர்த்தி இருக்கும், அதை ஏத்திக்கிட்டு ஒரு இடம் வரைக்கும் வந்துருவாங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில குத்தி இருந்த பின்னை எடுத்து குத்துறதுக்காக வந்து பார்த்தா தாவணியோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். இங்கடா பண்ணிட்டு இருக்க, நீ தான் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டதா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் பண்ணல அப்படின்ற மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கிறேன். நீ பண்ணலனா இந்த ராத்திரியில இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியலங்க, யாமினியோட வயித்துல என்னோட குழந்தை வளர்ந்துட்டு இருந்துச்சு, யாமினி செத்தத்துல இருந்து யாமினியோட பிரசன்ஸ் இங்க இருக்கிற மாதிரியே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க கூப்பிடுற மாதிரியோ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு முயற்சி பண்ற மாதிரியோ என்னோட உள்ளுணர்வு சொல்லுது. அதனால தான் இந்த பக்கம் சுத்திக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நான் கொஞ்ச நேரம் அவளோட ரூம்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கிறேன், நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனும் சைலண்டா போயிடுறாங்க. இங்க என்னவோ தப்பா இருக்கு அப்படின்றத நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு சாமியாரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லும் போது அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, பிரெக்னென்டான சூழ்நிலையில நீ இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்லமா, நீ இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிரு, அதுதான் உனக்கும் குழந்தைக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம பார்கவியும் கமலும் இந்த கிராமத்தை சார்ந்தவங்கள மீட் பண்றதுக்காக போறாங்க. சோ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போய் அபார்ட் பண்ணிருக்காங்களோ, என்ன காரணத்துக்காக அபார்ட் செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்கவி சொல்றாங்க, உங்க வயித்துல இருக்கக்கூடிய ஸ்டிச் மாதிரியே தான் இறந்து போன யாமினியோட வயிற்றுலயும் ஸ்டிச் இருந்தது. சோ யார் இதை பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், அப்பதான் கொலையாளியை என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும் போது அந்த பொண்ணு என்ன சொல்றானா, வயிற்றுலயே என்னோட குழந்தை செத்து போச்சுங்க, அதுக்கு காரணம் நான் வந்து பியூரா இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதனால என்னோட கணவனும் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் தான் மனவேதனையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றேன். இன்னொரு தம்பதியை மீட் பண்றதுக்காக போன கணவர் சொல்றாரு, இவளுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியல, இவ குழந்தைய கலைக்கக்கூடிய ஆளே கிடையாது, ஆனா இவளுக்கு இன்னொன்னு நடந்து குழந்தைய கலைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கணவர் சொல்றாருங்க. அடுத்து வேற ஒருத்தங்களை மீட் பண்றதுக்காக இவங்க போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணுடைய காலில் ஒரு முத்திரை இருக்கிறத நம்ம பார்கவி கவனிக்கிறாங்க. சோ இது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்க, ஒரு நாள் விறகெல்லாம் எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிருந்தா, அப்ப திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்தா, அப்பதான் கரு கலைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அபார்ஷன் பண்ணி எடுத்தாச்சு. சோ இதுதான் நடந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அபார்ட் செய்யப்பட்ட எல்லோருடைய காலிலுமே இந்த முத்திரை இருக்கிறத நம்ம பார்கவி கவனிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்கவி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. அப்போ கமல் பாத்தீங்கன்னா, நீ எதுக்கு தேவையில்லாம இவ்வளோ எமோஷனல் ஆகுற அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு பார்கவி சொல்றாங்க. அதுக்கு இந்த கமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாமினியோட விஷயத்த போலீஸ் பாத்துப்பாங்க, நீ எதுக்கு தேவையில்லாம இந்த சிஐடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படிங்கும் போது, யாமினிக்கு நடந்த மாதிரியே இத்தனை பெண்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது, அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாமே கோஇன்சிடென்ட் அப்படின்னு கமல் சொல்றாரு. இதை பார்த்தா கோஇன்சிடென்ட் மாதிரிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பார்கவி சொல்றாங்க. அப்பதான் ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இவங்க கவனிக்கிறாங்க. அவங்க ரொம்ப வருஷமா இந்த கிராமத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அவங்க ஒரு மாதிரி உளறிக்கிட்டு இருப்பாங்க, நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவதான் அப்படின்னு சொல்லிட்டு, யாருன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க கமல் சொல்றாரு, அவங்களே மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஏதோ உளறிட்டு இருக்காங்க, நீ அவங்கள போய் கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி திட்டுவாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோடைய மனைவியை காட்டுறாங்க. இவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள அமானுஷமான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அப்ப இவங்களை சுத்தி ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. யாரும் இல்லாத நேரமா பார்த்து நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட பிரசன்ஸை என்னால உணர முடியுது, உங்களுக்கு என்னால என்ன உதவி தேவைப்படும் அப்படின்றத என் கண்ணு முன்னாடி நேர்ல வந்து சொல்லுங்க, நான் உதவி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடமே சைலண்டா இருக்கும், எதுவுமே நடக்காது. சரி ஒண்ணுமே நடக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அங்க டேபிள்ல இருந்த ஒரு புக்கு கீழே விழுங்க. மாயாசூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிஷர் புக்கு கொடுத்திருந்தார் இல்லையா, அந்த புக்கு தான். அந்த புக்கு ஓபன் பண்ணி பார்த்தா அதுல நம்ம ஹீரோ கதைகள் எல்லாம் எழுதியிருப்பாரு. அந்த கதையை படிக்கும் போதுதான் நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரிய வருதுங்க. ஆராதனா அப்படின்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவுடைய மனைவி பேரான ஆராதனா சொல்லிட்டேன், ஹீரோவுடைய மனைவி பேரு மாயாங்க. இப்பதான் ஆராதனா அப்படின்ற ஒரு கேரக்டரே இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஆராதனாக்கு
திருமணமாய் ஒரு ஆண் குழந்தை இருந்திருக்கு. சோ அதே சமயம் அவங்களுக்கு ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கு. கணவர் பாத்தீங்கன்னா விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு போல. இவங்க தான் சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஊருக்குள்ள ஒருத்தங்களுக்கு பிரசவ வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனாவை உதவிக்கு கேக்குறாங்க. அப்போ தங்கச்சி படிச்சுக்கிட்டு இருப்பா, பையனை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் படிக்கிற வேலையை பாக்குறதா இல்ல உன்ற பையனை பாக்குறதா, ஏன் தான் இப்படி பண்றியோ அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டே போய் அந்த குழந்தைய தூக்கி வச்சு நம்ம ஆராதனாவுடைய தங்கச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஆராதனா பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள போய் நல்லபடியா பிரசவம் பார்ப்பாங்க. பிரசவம் பார்த்து கொடுத்ததுக்கு ஆராதனாக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சுதான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. சோ இவங்க வந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா தர்மலிங்கம் அப்படின்ற ஒரு நபர் வந்து வழிமறிக்கிறாரு. ஆராதனா கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாரு. அதுவும் குறிப்பா என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் வந்து சிங்கிள் பேரண்டா இருந்து அந்த குழந்தைய வளர்க்கணும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க, உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ண நம்ம ஆராதனா பயங்கரமா திட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. இந்த தர்மலிங்கமும் அவனோட ஃப்ரெண்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஆராதனாக்கு ரொம்ப திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த திமிரை அடக்கணும்னா கொஞ்சம் காத்திருந்துதான் ஆகணும், காத்திருக்கலாம், நமக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. அதே சமயம் இந்த தர்மலிங்கம் அடிக்கடி நம்மளை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஆராதனாக்கும் ஒரு பக்கம் செம்ம காண்டு இருந்துட்டு இருக்குதுங்க. ஒரு நாள் ராத்திரி இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்கும். யாருன்னு பார்த்தா வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு ஆராதனா கிட்ட உதவி கேட்கிறா. என்னமாச்சு உனக்கு, என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அவ தயங்கி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முயற்சி பண்றா. எதுனாலும் சொல்லுமா அப்படிங்கும் போது அந்த சின்ன பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதாகவும் அந்த கருவை கலைக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றா. என்னமா சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா என் வயிற்றுல வளர்ற குழந்தை தர்மலிங்கத்தோடது அப்படின்னு சொல்ல ஆராதனாவே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளா வராங்க. ஓகே, வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த சின்ன பொண்ணு கிட்ட, நீ சொன்ன அப்படின்ற காரணத்துக்காக எல்லாம் உன் வயிற்றுல வளர்ற குழந்தைய நான் கலைக்க கிடையாது. உன்னோட வயசு அந்த குழந்தைய தாங்குற அளவுக்கெல்லாம் இல்ல. உன் வயிற்றுல அந்த குழந்தை வளர்ந்ததுன்னா அதோட பிரசவ வலி தாங்க முடியாம நீ செத்துருவ. அது நடக்க கூடாது அப்படின்னு தான் நான் அந்த கருக்கலைப்புக்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருவை கலைச்சு அந்த கருவை ஒரு பாட்டில்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஆக மொத்தம் இந்த கிராமத்துல நடக்கக்கூடிய அபாஷன்ல எல்லாம் அந்த கருவை இன்னும் அவங்க சேகரிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அடுத்த நாள் காலையில நேரடியா தர்மலிங்கத்தை நம்ம ஆராதனா பாக்குறதுக்காக போறாங்க. என்ன, நான் தினமும் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பேன், இப்ப நீ என் வீடு தேடி வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க ரொமான்டிக்கா பேசுற மாதிரி மிரட்டுறாங்க. நேற்று ராத்திரி என் வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வந்திருந்தா, அவ வயிற்றுல பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் நீ தேவையில்லாம என் லைன்ல குறுக்கிட்டு இருந்தான்னு வையேன், இந்த விஷயத்த ஊர் முழுக்க சொல்ல வேண்டியதா இருக்கும், அதனால உன்னோட வாழை சுருட்டிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் தாங்க ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த ஆராதனாவும் சில பெண்களும் சேர்ந்து ராத்திரி நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டார்க் ஏஞ்சல் அப்படின்ற கடவுளுக்கு இந்த கருவை கொண்டு போய் பலியா கொடுத்து பூஜைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த வழியா போன ஒரு பெண் வந்து இந்த விஷயத்தை பார்த்து தர்மலிங்கத்தோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லிடுவா. உடனடியா தர்மலிங்கத்தோட ஃப்ரெண்டு தர்மலிங்க கிட்ட வந்து சொல்ல, இந்த தர்மலிங்கம் ஊர்க்காரங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இவங்க இந்த ஊருக்குள்ள பல கொலை சம்பவங்களை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க உயிரோட இருந்தா நம்ம கிராமத்துக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி இந்த கிராமத்தினர்களை நம்ம ஆராதனாக்கு எதிராக திருப்பி விட்டுருவாங்க. தீய வச்சு கொளுத்தி இவங்களை இங்கேயே சாவடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விட எல்லோரும் அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் இந்த தர்மலிங்கம் இவரோட தங்கச்சியும் விட்டு வைக்காத, தங்கச்சியும் தங்கச்சியோட குழந்தையும் வீட்டுல இருந்து தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ஆள் அனுப்ப பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பின்னாடி தான் ஆராதனாவுடைய தங்கச்சி ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. எல்லாத்தையுமே கேட்டுருவா. உடனடியா ஆராதனாவுடைய தங்கச்சி ஆராதனாவுடைய குழந்தையை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிருவா. அங்க நடக்கிற விஷயத்தையெல்லாம் ஒரு லேடி போய் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த லேடி இவங்க தடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கொலை பண்றாங்க அப்படின்னு பயந்து போய் அந்த இடத்துல இருந்து ஓடும் போது தடிக்கி விழுந்து தலையில அடிபட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மனநல பாதிப்பு ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த லேடி தான் பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல பார்கவி போய் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லேடி. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கணவரோட புக்கை படிச்சு இந்த கதைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் பார்கவி இந்த மனநல பாதிக்கப்பட்ட பெண் மூலமா இந்த கதைகளை தெரிஞ்சுக்கிறாங்க. சோ அன்னைக்கு நடந்த அதே மாதிரியே சம்பவங்கள் ஊருக்குள்ள நடக்குது அப்படின்னா, அன்னைக்கு இந்த தர்மலிங்கத்தினால கொளுத்தப்பட்ட பெண்கள்ல யாரோ ஒருத்தங்க இன்றும் உயிரோட இருக்கலாம், அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்கவி சந்தேகப்படுறாங்க. அப்போ பிளாஷ்பேக்ல நடந்த விஷயத்தை நம்ம கிட்ட காட்டுறாங்க. சோ கொளுத்தி விட்டுட்டு இந்த தர்மலிங்கம் வந்து ஓரமா நின்றுட்டு இருப்பான். சோ அதுல இருந்து ஒருத்தவங்க மட்டும் எரிஞ்ச நிலையில ஓடுவாங்க. தர்மலிங்கத்தோட ஃப்ரெண்டு ஒரு லேடி மட்டும் ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விடு, அதெல்லாம் பொழைக்காது செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அசால்ட்டா விட்டு இருந்திருப்பான். மேபி அந்த ஒரு லேடி மட்டும் உயிர் பொழைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுதுங்க. இப்போ நம்ம ஹீரோன் இருக்கக்கூடிய ரூமுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ள இருந்து சத்தம் வருதுங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம ஹீரோன் உள்ள நுழையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. உள்ள போய் பார்க்கும்போது தான் இவங்களுக்கு அதிர்ச்சியான விஷயம் எல்லாம் தெரிய வருதுங்க. உள்ள ஒரு பாட்டில்ல கரு இருக்குதுங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனுடைய கணவர் வந்துடுறாரு. ஆமா, இவன் எப்படி உள்ள வந்தான் அப்படின்னு ஹீரோன் யோசனை பண்ண, கதவு திறந்துருந்துச்சு, நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட கணவர் சொல்றாரு. பட் ஆல்ரெடி கணவர் இந்த இடத்துல இருந்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. இதே சந்தேகம் நம்ம ஹீரோனுக்கு வந்துருச்சுங்க. தன்னுடைய கணவர் கிட்ட துருவி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கணவர் பாத்தீங்கன்னா இல்லன்னு மறுக்கிறாரு. அப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போட்டோ இருக்கும். ஆராதனா கையில குழந்தைய வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிற மாதிரி. இவங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம், நீ எழுதின கதையை நான் படிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இவர் சொல்றாரு, ஆக்சுவலா அவங்க என்னோட அம்மா அப்படின்ட்டு. அப்போ நம்ம அம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க, அப்பதான் விஷயம் தெரிய வருது. ஆராதனாவை தீய வச்சு கொளுத்தும் போது ஆராதனாவுடைய தங்கச்சி தான் குழந்தைய தூக்கிட்டு ஓடி இருந்திருப்பாங்க. சோ இவ்வளவு நாள் நம்ம ஹீரோ வளர்த்துட்டு இருந்தது ஆராதனாவுடைய தங்கச்சி. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கே அவங்க சாவறதுக்கு முன்னாடி தான் தெரிய வந்திருக்குது. அவங்களோட கடைசி மூச்சை சுவாசிக்கும் போது நான் ஒரு உண்மை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவம்
சம்பவத்தை எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இவர் இந்த காட்டுக்கு வரணும், இந்த காட்டுல நடந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்திருப்பாரு. தன்னை போலவே பாத்தீங்கன்னா இந்த காட்டை நோக்கி இவர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இவருடைய பிளான்ல அன்எக்ஸ்பெக்டடா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய மனைவியும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்திருந்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க நடக்கிற சம்பவத்துக்கெல்லாம் காரணம் ஹீரோ தான், இவன் பொய் சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் பொய் சொல்லலன்னு இவர் கத்துறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோனை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கிறதுலயே ரொம்ப வழி என்ன தெரியுமா, நான் செஞ்ச தப்ப செய்யலன்னு சொல்றது தான் அப்படின்னு ஹீரோனை போட்டு குழப்பறாருங்க. நீ இங்கேயே இருமாயா, உன்னை தேடி யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா பார்கவி, கமல் மற்றும் யோகி இவங்க 3 பேருமே பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. முன்னொரு காலத்துல ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனா ஒரு அபடனான வீடு இருக்குதுங்க. அந்த வீட்டுக்குள்ள இவங்க போனா மந்திரிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதை பார்த்து இவங்க 3 பேருமே மிரண்டு போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோடைய கணவர் காருக்குள்ள வந்து உட்காருவாங்க. அப்ப இவரோட மண்டையில ஏதோ ஒரு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும், இல்ல அவளை சும்மா ஓடாத, அவளை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு இவர் மண்டையை பிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. இந்த ஒரு சூழல்ல பார்கவி, யோகி மற்றும் கமல் இவங்களுக்கு பின்னாடி எரிஞ்ச நிலையில ஒரு கருப்பு உருவம் வந்து நிக்கும் பாருங்க. அதை பார்த்து இவங்க 3 பேருமே அதிர்ந்து போயிருவாங்க. பார்ட் 2க்கான லீடை வச்சு இந்த படத்தை இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா ஊருக்குள்ள அடுத்தடுத்து அபார்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அபார்ட் செய்யப்பட்ட கருவெல்லாம் யாரோ ஒருத்தங்க எடுத்து பூஜைக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்குது. ஆல்ரெடி இந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருந்தவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இப்ப யார் இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தேடி போகும்போதுதான் இந்த மாதிரி பூஜையில ஈடுபட்டு இருந்தவங்கல்ல எல்லாருமே சாக கிடையாது, ஒருத்தங்க உயிர் பொழைச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அந்த ஒருத்தங்க மேபி நம்ம ஹீரோடைய அம்மாவா இருக்கலாம். அதனாலதான் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியோடயே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.